அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புரட்டாசி மாதம் பற்றிய சிறப்பு பதிவுகள் நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது நவராத்திரி. ஆடி மாதம் எப்படி அம்பிகைக்கு உகந்ததோ அதே மாதிரி புரட்டாசி மாதம் வரக்கூடிய 9 நாட்களும், அதாவது அம்பிகைக்கு உகந்த நாட்கள். ஆடி மாதத்துல அம்பாளுக்குன்னு குங்கும அர்ச்சனை, மாவிளக்கு, பூ அர்ச்சனை, விளக்கு பூஜை, வரலட்சுமி விரதம் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்காட்டினாலும் பரவாயில்ல. வரக்கூடிய நவராத்திரி தினங்கள்ல ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சு 9 நாட்களும் நம்ம விரதம் இருந்து அம்பாளை வழிபட்டோம்னா நம்ம கேட்டதை அப்படியே நடக்கும். பெண் சக்தியை போற்றும் மிக உன்னதமான பண்டிகை தான் இந்த நவராத்திரி. வருஷத்துல மொத்தமா 4 நவராத்திரிகள் நம்ம கடைபிடிப்போம். ஆஷாட நவராத்திரி, சாகம்பரி நவராத்திரி, சைத்ர நவராத்திரி, சாரதா நவராத்திரி. இது தவிர புஷ்ப நவராத்திரினும் வழிபாடு செய்வாங்க. இத்தனை நவராத்திரிகள்ல புரட்டாசி மாதம் வரக்கூடிய சாரதா நவராத்திரியை தான் இந்தியா முழுக்கவுமே கோலாகலமா கொண்டாடுவாங்க. அன்னை பராசக்தி மனிதர்களை துன்புறுத்திட்டு இருந்த அசுரர்களை வதம் செஞ்சு வெற்றி அடைஞ்ச நாள் தான் நம்ம நவராத்திரியை கொண்டாடுறோம்னு புராணங்கள்ல இருந்துட்டு இருக்கு. புரட்டாசி மாத அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதி தொடங்கி அஷ்டமி வரையிலான 9 நாட்களுமே நவராத்திரினும் 10வது நாள விஜயதசமியாவும் கொண்டாடுறோம். நவராத்திரியோட முதல் 3 நாட்கள் துர்கா தேவியையும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுறோம். நவராத்திரியோட 9 நாட்களுமே அம்பிகையோட 9 விதமான சக்திகளை போற்றி நம்ம துதிச்சோனா கேட்டதை அப்படியே கிடைக்கும். இந்த வருடம், அதாவது 2025வது வருடம் நவராத்திரி என்னைக்கு தொடங்குதுங்கிறத பார்க்கலாம். நவராத்திரி செப்டம்பர் 22ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை தொடங்கி அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜைன்னு சொல்லப்படுற மகாநவமியும், அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்பட இருக்கு. நவராத்திரியோட 9 நாட்களுமே அம்பிகைய ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல அலங்காரம் செஞ்சு அந்தந்த நிறத்துல வஸ்திரம் அணிவிச்சு அந்த அம்பிகைக்குரிய நெய்வேத்தியம் படைச்சு வழிபடுறதா சிறப்பு. இது எதுவுமே முடியலன்னு நினைக்கிறவங்க நவராத்திரியோட 9 நாட்களுமே மாலை வேளையில அம்பிகைய மனதார நினைச்சு வழிபாடு செஞ்சு அன்னை பராசக்திக்குரிய மந்திரங்கள், ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்யறதுனால அம்பிகையோட பரிபூரண அருள் கிடைச்சு வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை அடையலாம். ஒவ்வொரு ஆண்டுமே நவராத்திரியின் போது அன்னை பராசக்தி ஒவ்வொரு வாகனங்களை பவனி வந்து அருள் செய்வதா நம்பப்படுது. அந்த வகையில இந்த 2025வது வருடம் அம்பிகை யானை வாகனத்துல எழுந்தருளி வரப்போறதா சொல்லப்படுது. இது மிகவும் மங்களகரமான ஒண்ணு. யானைங்கிறது செல்வம், வளம், வளர்ச்சி, அமைதி, ஞானம் இத அடையாளமா கொண்டு கருதப்படுற ஒரு விஷயம். அதனால இந்த ஆண்டு நவராத்திரி வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு. நவராத்திரியில செய்யக்கூடிய வழிபாடு அம்பிகையோட அருளை முழுவதுமா பெறுறதற்கான சிறப்பான நாள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜேஎம் என்ட்ரன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.